அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நகம் அலங்கார துறையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில் சட்ட மீறல்கள் நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நியூயார்க் நகரில் செயல்பட்டு வரும் நெயில்வே, நாலோ நெயில்ஸ், நெயில்ஸ்மேட்டிக் மற்றும் நெயில்ஸ் கியூர் போன்ற நிறுவனங்கள் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை பின்பற்றுவதில்லை என்று கடந்த 3 ஆண்டுகளாகவே ஊழியர்கள் மத்தியில் புகார் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த விஷயம் தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் நிறுவனம் பல்வேறு கட்டுரைகளை அண்மையில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊழியர்களுக்கு நாள் ஒன்றுக்கு வெறும் $30 மட்டுமே ஊதியம் அளிக்கப்பட்டதாக அக்கட்டுரைகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் நக அலங்கார பணியாளர்கள் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை அமல்படுத்த கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியூயார்க் டைம்ஸில் வெளியான கட்டுரைகள் குறித்து கருத்து கூறிய நியூயார்க் நகர ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோ, ஊதிய விஷயத்தில் தவறு செய்யும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இத்துறையில் பணியாற்றும் நிறைய பெண்களுக்கு குறைந்த அளவு ஊதியம் அளிக்கப்படுவதாக புகார்கள் வந்துள்ளன. அவர்களுக்கு காப்பீடு வசதிகளும் செய்து தரப்படவில்லை. ரசாயனங்களிடையே அவர்கள் பணியாற்றுவதால் உடல்நல கோளாறுகளும் ஏற்படுகின்றன. இதனிடையே குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை நக அலங்கார நிறுவனங்கள் அமல்படுத்த உத்தரவிடக் கோரி நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் தொடரப்பட்டுள்ளது. எல். துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.